ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். உலகின் நம்பர் 1 கடற்படையான அமெரிக்க கடற்படையை என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிய ஒரு செயலை செஞ்சு முடிக்க நான் ரெடி அப்படின்னு இப்போ முன் வந்திருக்காங்க பிரிட்டன் கடற்படை, த ராயல் நேவி. நான் பேசிட்டு இருக்கிறது வேற எதுவுமே இல்லை, ஈரானின் மைன்ஸுக்கு எதிரான கவுண்டர் மைன் மெஷரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சமீபத்துல வந்த ட்ரம்பின் அறிவிப்புல இருந்து நம்மளால ஒண்ணு தெரிஞ்சுக்க முடியும். ஈரான் 1 டசனுக்கும் மேலான மைன்ஸை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. ஈவன் இதை உறுதிப்படுத்துற மாதிரி 16க்கும் மேற்பட்ட ஃபாஸ்ட் போட்ஸ், ஈரான் மைனை லே பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபாஸ்ட் போட்ஸை அமெரிக்காவின் கடற்படை அழிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில அமெரிக்கனால செய்ய முடியாது அந்த செயலை பிரிட்டனின் த ராயல் நேவி எப்படி செஞ்சு முடிப்பாங்க, இல்ல அமெரிக்கா நாசுக்கா பிரிட்டனை உள்ள கூட்டு விட முயற்சி பண்றாங்களா? ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நம்ம தமிழ் டிஃபென்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மக்களே. லெட்ஸ் டைவ் இன்டு இட். கடந்த ஒரு சில நாட்களாகவே எங்கனால ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மர்ஸை தனியா திறக்க முடியாது அண்ட் அங்க போயிட்டு வரும் கப்பல்களுக்கு தனியா எஸ்கார்ட் பண்ண முடியாது. ஆக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மர்ஸ்னால ஆதாயம் அடையக்கூடிய நாடுகளே, நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட்டா வந்தீங்கன்னா நம்ம சேர்ந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மர்ஸை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. அதே நேரத்துல நேற்றைய செய்தி என்னவா இருந்துச்சு ட்ரம்ப் கிட்ட இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மர்ஸ்னால ஆதாயம் அடையக்கூடிய நாடுகள் சிலது எங்களுக்கு எதிரியா இருக்கு, அவங்க வரல, என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எங்களுக்கு நட்பு நாடுகளா இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், குறிப்பா நேட்டோ நாடுகள், அவங்களே எங்களுக்கு உதவ முன் வர மாட்டேங்கிறாங்க. ஈரான் மைன்ஸை லே பண்ணிருக்காங்க கடல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா இந்த சி மைன்ஸை எடுக்கக்கூடிய அந்த கவுண்டர் மைன் மெஷர் வச்சிருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், குறிப்பா நேட்டோல இருக்கக்கூடிய நாடுகள், அவங்களே இதற்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு உதவி பண்ணி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறக்க உதவ மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு, எங்களுக்கு யார் உதவியும் வேணாம், நாங்க பவர்ஃபுல் நாடு, பவர்ஃபுல் நேவியை கொண்டவங்க, எங்கனாலே எல்லாம் முடியும் அப்படின்னு அவரு திருப்பி பேசுறாரு. ஈவன் தோ அவர் பேச்சுல இருந்து தொடர்ந்த 3 நாட்களாக அவர் பேச்சை வாட்ச் பண்ண நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவருக்கு ஒரு உதவி தேவை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கு அப்படிங்கிறது மட்டும் கிளியர் கட்டாக புரியுது. இந்நேரத்துலதான் பிரிட்டனோட எனர்ஜி செக்ரட்டரி எட் மில்பர்டும் பிரிட்டனோடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஜான் ஹீலேவும் ஒரு செய்தியா சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல இருக்கக்கூடிய மைன்ஸை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். எங்க கிட்ட இருக்கக்கூடிய அட்டானமஸ் சி ட்ரோன்ஸ் அண்ட் அட்டானமஸ் கவுண்டர் மைன் மெஷர்ஸை யூஸ் பண்ணி எங்கனால ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல இருக்கக்கூடிய மைன்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ வி ஆர் ரெடி அப்படின்னு இப்ப பிரிட்டன் கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காங்க அமெரிக்காவுக்கு. ஆனா இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி, பிரிட்டன் கிட்ட மைன்ஸை கவுண்டர் பண்ணக்கூடிய கவுண்டர் மெஷர் வெஷல்ஸ் இருக்கா, இல்ல கவுண்டர் மெஷர்மெண்ட் சிஸ்டம்ஸ் அவங்க கிட்ட என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தான். இதற்கான விடை சிம்பிள். பிரிட்டன் கிட்ட சி மைன்ஸை கவுண்டர் பண்ணக்கூடிய கவுண்டர் மைன் வெசல்ஸ், மேபி அ வார்ஷிப் ஆர் சம்திங் எல்ஸ், அது அவங்க கிட்ட இல்ல. இந்த ராயல் பிரிட்டன் நேவில கடைசியாக சி மைன்ஸை கவுண்டர் பண்ணக்கூடிய சிஸ்டமா இருந்த HMS மிடில்டன் அப்படிங்கிற சிஸ்டத்தையும் அவங்க ரிட்டையர் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க கிட்ட சி மைன்ஸை கவுண்டர் பண்ணக்கூடிய வெசல்ஸ் எதுவுமே இல்லை. பட் அவங்க ஹைபிரிட் நேவல் வார்ஃபேரை நம்பி இந்த இடத்துல வராங்க. ஹியூமன்ஸால இயக்கப்பட்ட அந்த மைன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் மைனை மேனுவலா கண்டுபிடிச்சு அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய வேலைக்கு பதிலாக அந்த இடத்துல அட்டானமஸ் ட்ரோன்ஸ், அட்டானமஸ் அண்டர் சி வெஹிக்கல்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜில இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸை பிரிட்டன் அவங்களுடைய நேவில வச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது ஐவர் 4 அப்படிங்கிறது தான். ஐவர் 4 பாக்குறதுக்கு ஒரு டார்பிடோ டியூப் மாதிரி தான் இருக்கும். பட் இது ஒரு அட்டானமஸ் அண்டர் வாட்டர் சிஸ்டம். இதை நம்ம தண்ணிக்குள்ள விட்டுட்டு ரிமோட் மூலியமா ஆப்ரேட் பண்ணோம்னா எந்த இடத்துல மைன்ஸ் இருக்கு, எந்த இடத்துல மைன்ஸ் இல்லை அப்படிங்கிற கிளியர் பிக்சரை மூலியமா காமிக்கும். இதன்படி மைன்ஸ் இல்லாத அந்த கிளியர் ரூட்டை நம்மளால பப்ளிஷ் பண்ணி இந்த ரூட்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு சேஃப் அப்படிங்கிறத பண்ண முடியும். செகண்ட், ஸ்வீப். ஸ்வீப்புங்கிற ஒரு அட்டானமஸ் ரோபோட் சிஸ்டம்ஸ். இந்த ஸ்வீப் அப்படிங்கிறத கடல்ல இறக்கி விட்டோம்னா கப்பல்கள் போறக்கூடிய பாதையிலேயே அந்த பெரிய பெரிய கப்பல்கள் எது மாதிரியான ப்ரெஷர்ஸ், மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதெல்லாமே உருவாக்குமா அந்த அளவுக்கான ப்ரெஷர் அண்ட் வேவ்ஸை உருவாக்கிட்டு இது அந்த ரூட்ல போகக்கூடியது. ஆஸ் தட் எம்டி மாதிரியான லேட்டஸ்ட் மைன்ஸா இருக்கட்டும், இல்ல ராக்கெட் மைன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் ட்ரிகர் ஆகி ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரலைஸ் ஆகும். இது மூலியமாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ஜஸ்ட் ட்ரோன்ஸை கொண்டே நம்மளால மைன்ஸை வெடிக்க வச்சு அந்த இடத்துல சேஃபான ஒரு பேசேஜை கொடுக்க முடியும். மூணாவது, ஆக்டோபஸ் 100 அப்படிங்கிற ஒரு கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் வருது. இந்த ஆக்டோபஸ் 100க்கும் இந்த சி மைன்ஸுக்கும் என்ன சம்பந்தமுமே இல்லை நேரடியாக. ஆனாலும் பிரிட்டன் வராங்கன்னா இந்த ஆக்டோபஸுடன் தான் வருவோம் அப்படின்னு எனர்ஜி செக்ரட்டரியும் டிஃபென்ஸ் செக்ரட்டரியும் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய பேச்சுல. இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக ஷாஹித் சீரிஸ் ட்ரோன்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா. அந்த ட்ரோன்களை கவுண்டர் பண்றதுக்கு, அதாவது அந்த ட்ரோன் வருதுன்னா அந்த ட்ரோனுக்கு ஈக்குவலண்டா இந்த ஆக்டோபஸ் 100 அப்படிங்கிற ட்ரோன் போய் மோதி நியூட்ரலைஸ் பண்ணக்கூடியதுதான். லைக் இன்டர்செப்டார் ட்ரோன் அப்படின்னு சொல்லலாமே.
இந்த ட்ரோன்களை உக்ரைனுக்கு பிரிட்டன் கொடுத்து வழங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதே ட்ரோன்களை இந்த இடத்துல கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. பிரிட்டனுடைய வெசல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்குள்ள நுழையும் போது அந்த இடத்துல ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல் இருந்துச்சுன்னா அதற்கு எதிராக இவங்க ப்ரிப்பேர்டா வரும் நோக்கம் தான் இந்த ஆக்டோபஸ் 100ங்கிற பெயர் இந்த இடத்துல வரதுக்கான காரணம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னு ஐவர் டிஃபென்சிவ் வேல செயல்படும், ஒன்னு ஸ்வீப் அஃபென்சிவ் வேல செயல்படும். ஃபார் சேஃப்டி பர்பஸ் ஆக்டோபஸ் 100 அப்படிங்கிற ட்ரோன் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த சிஸ்டம்ஸை கொண்டுதான் அமெரிக்கா நாங்க வரோம் உள்ள அப்படின்னு பிரிட்டன் சார்பாக இப்ப காலை வாரிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கிறாங்க. சரி, இது இயக்கிறதுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் வேணுமே, வெறும் வரனா இப்படி நீந்திக்கிட்டு வருவாங்களா இல்ல ஒரு ஏரியால வந்து இவங்க உட்காந்து இந்த ட்ரோன்கள் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, வெசல்ஸ் வேணும், கடல்ல இருக்கக்கூடிய வெசல்ஸ். அதற்காக தான் HMS டிராகன் ராயல் நேவி உடைய Type 45 கிளாஸ்ல வரக்கூடிய இந்த வெசல் தற்போது சைப்ரஸை நோக்கி தன்னோட பயணத்தை தொடங்கியிருக்கு. எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைப்ரஸ்ல இருக்கக்கூடிய பிரிட்டனுடைய ஏர்ஃபீல்டுக்கும் அங்க இருக்கக்கூடிய சிவிலியன் டிரான்ஸ்போர்டேஷனுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக பிரிட்டன் சார்பாக அனுப்பப்பட்டது தான் இந்த Type 45 கிளாஸ்ல வரக்கூடிய HMS டிராகன். ஸோ இந்த கப்பல் தற்போது மிடில் ஈஸ்டை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த மைன் ஆபரேஷனுக்கு கேர் ஸ்டார்மர் பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர் ஒப்புதல் கொடுத்தாருன்னா ஆப்வியஸ்லி இந்த கப்பல் தான் சைப்ரஸ்ல இல்லாம நேரா கல்ஃப் ஆஃப் ஒமானுக்கு வந்து இந்த ஆபரேஷனை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு வெசலாக இருக்கும். ஆனா இதே நேரத்துல அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அமெரிக்காவின் 2 கவுண்டர் மைன் வெசல்ஸ் USS துல்சா மற்றும் USS சாண்டா பார்பரா அப்படிங்கிற 2 கப்பல்கள் மலேசியால இருக்கக்கூடிய பேங்னாங் போர்ட்டை நோக்கி தன்னோட பயணத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சம்பவம் மிடில் ஈஸ்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. மலேசியாவின் பெய்னாங் போர்ட் அப்படிங்கிறது எங்க இருக்கும், ஆனா அந்த கப்பல்கள் பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டை நோக்கி தன்னோட பயணத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அமெரிக்கா வேற யாராச்சும் நாட்டை உள்ள கோத்து விட்டுட்டு தான் வெளியில வர முயற்சிக்கிறாங்களா அப்படின்னு. அதற்கான பதில் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரஃப்லி இந்த கான்ஃபிளிக்ட்ல அமெரிக்கா மட்டும் தனியா ஒரு நாளைக்கு செலவு பண்றது அரௌண்ட் 800 மில்லியன்ல இருந்து 1 பில்லியன் அப்படின்னு எஸ்டிமேட் செய்யப்பட்டிருக்கு. தன்னை பாதுகாக்கிறதுக்கும் சரி, இல்ல ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கும் சரி, ரஃப்லி ஒரு நாளைக்கு மினிமம் 800 மில்லியன்ல இருந்து 1 பில்லியன் வரைக்கும் இவங்க செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. செலவு பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா திறக்க முடியலையே. இதன் காரணமாக தான் மற்ற நாடுகளை கூட்டு சேர்த்துக்க இவங்க விரும்புறாங்க. இந்த நட்பு நாடுகளாச்சும் கூட்டு சேர்ந்தாங்கன்னா நம்மளோட பர்டன் கொஞ்சம் குறையும், அவங்க தலையில கொஞ்சம் பாதி சுமையை கட்டிடலாம் அப்படின்னு தான் யாராச்சும் வாங்க, இதுல அஃபெக்ட் ஆன நாடுகள் வாங்க, ஐரோப்பிய ஒன்றியம் நாடுகள் வாங்க, நீங்க இருக்கிறீங்க வர மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு ட்ரிகர் பாயிண்டாக தான் பார்க்கப்படுது. பட் அதே நேரத்துல இங்க பிரிட்டன் வராங்கன்னா அவங்களுக்கு விவரம் தெரியாமையும் வரல, அவங்களுக்கு நல்லாவே விவரம் தெரியுது. எப்படி சொல்றேன்னா, கேர் ஸ்டார்மர் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல பேச்சுவார்த்தை மூலியமா உடன்படுறது தான் எல்லாருக்குமே நல்லது, உலகத்திற்கும் நல்லது. இல்லைன்னா பெரிய அளவுக்கு இந்த கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது வைட் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும். நாங்க வரது பெருசு இல்ல, அமெரிக்கா நீங்க சொல்றீங்க வாங்க வாங்கன்னு, நாங்க நாளைக்கே வந்துருவோம். ஆனா நாளைக்கு நாங்க வந்தோம்னா இந்த யுத்தம் அப்படிங்கிறது இன்னும் இன்டென்ஸ் ஆகும், இன்னும் வைட் ஸ்ப்ரெட் ஆகும். சப்போஸ் நாளைக்கு நாங்க வரோம், பஹ்ரைன் இன்னும் தீவிரமா தாக்கப்படுது, எங்களுடைய பேஸ் அங்க இருக்கும் காரணத்தினால, பஹ்ரைன் எங்களுக்கு இடம் கொடுக்கறதுனால அப்படின்னா அந்த யுத்தம் அப்படிங்கிறது பஹ்ரைன் வரைக்கும் போவோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இதனாலதான் நாங்க உள்ள வரல. பிகாஸ் இந்த கான்ஃபிளிக்ட் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா வைட் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா உலகம் தாங்காது அப்படின்னு கேர் ஸ்டார்மர் ரொம்ப லாஜிக்கா பேசியிருக்காரு. ஏற்கனவே அவங்க நாடு ஒரு பக்கம் ரிசெஷன்லயும் இன்ஃபிளேஷன்லயும் அடி வாங்கிட்டே இருக்கு. அவங்க நாட்டுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு அலைகள். ஏற்கனவே அமெரிக்கா உள்ள போய் மாட்டிக்கிட்டான், புலிவால பிடிச்ச கணக்காக எப்படி வெளியில வரதுன்னு தெரியாம இருந்துட்டு இருக்கிறான். நீ தேவையில்லாம அங்க போய் உதவுறான் அப்படின்னு தலையில மண்ணை வாரி போட்டுக்காத அப்படிங்கிற கணக்காக அவங்க நாட்டு மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு இதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்துட்டு இருக்கும் போது இப்ப நாங்க ரெடி உள்ள வரதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு காலை வாரிட்டு பிரிட்டன் நிக்கிறாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரிட்டனே இந்த வேலையை பண்ணும் போது அமெரிக்கானால இந்த வேலையை பண்ண முடியாதா? ஏன் அவங்க கிட்ட இது மாதிரி ஆட்டோனமஸ் ட்ரோன்ஸ் இல்லையா, இல்ல வெசல்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெசல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் ஆரம்பத்திலேயே பாட்டுதான். அந்த வெசல்ஸை நாசுக்கா அவன் மலேசியாவின் பேனாங் போர்ட்டை நோக்கி பயணிக்க விட்டான். ஏன் அவன் பயணிக்க விட்டான்? ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அது ரெண்டுமே ஹை வேல்யூ வெசல்ஸ். அந்த அவங்க கிட்டயும் பெரிய அளவுக்கு கவுண்டர் மைன் மெஷர்ஸ் பண்ணக்கூடிய வெசல்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கிளாஸ் வெசல்ஸ் அவங்க டீகமிஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் புதுசா உருவாக்கக்கூடிய வெசல்ஸ் அப்படிங்கிறது சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர் அதுல அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்க நாட்டு கடற்படையை ஒத்துக்கிட்டாங்க. இருந்த போதிலும் இந்த 2 வெசல்ஸ் அங்க இருக்கிறது அப்படிங்கிறது மொத்தமா அவங்க கிட்ட இருக்கிறதுல இந்த 2 வெசல் தான் உருப்படியா இருக்கும் போல இருக்கு. அந்த வெசலும் அந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃபிளிக்ட்ல இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா மேபி நம்மளுடைய அப்ரஹாம் லிங்கன் மற்றும் ஜெரால்டு ஃபோர்டு தாக்கப்படுற மாதிரி இந்த கப்பலும் தாக்கப்படலாம் அப்படிங்கிற பயத்துல தான் இன்டென்ஸ் ஆக ஆக அந்த கப்பலை நேரா மலேசியாவை நோக்கி டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, மற்ற நாடுகள் உடனடியாக உங்க கப்பலை கொண்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளவு உஷாரு ட்ரம்ப். இந்த கன்க்ளூஷன் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்குன்னா, இவங்க மைண்ட்ஸே இன்னும் வைக்கல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கப்பல் சீனாவுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் வழித்தடத்தை பயன்படுத்தி தான் போயிட்டு இருக்கு. இப்ப இந்தியாவுக்கு இங்க கிரீன் சிக்னல் கொடுத்தது, இந்திய கப்பல்கள் வந்துடும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் வழித்தடத்தை பயன்படுத்தி தான்
அந்த எந்த மைனை டீகமிஷன் பண்ற வேலையிலும் இவங்க யாருமே இறங்கல. அமெரிக்கன் நேஷன்ஸோ இல்ல அமெரிக்க நேஷன்ஸோ இல்ல மற்ற நாடுகள், அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகள் இறங்கல. இருந்தாலுமே கப்பல்கள் சேஃபா வருது அப்படிங்கிற பட்சத்துல இவங்க மைன்ஸை நான் போட்டேன் அப்படின்னு ஒரு புர்டா விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா ட்ரம்ப் சொல்றது படி டசனுக்கு மேல மைன்ஸ் இருக்கு. அந்த மைன்ஸை லே பண்ணக்கூடிய அஷூரா அப்படிங்கிற ஃபாஸ்ட் போட்ஸையும் நாங்க அழிச்சிருக்கிறோம். சரி, ஓகே. சப்போஸ் மைன்ஸ் லே பண்ணல, இல்ல சும்மா மிரட்டல் மட்டும்தான் விட்டுருக்காங்க, ஆனா யூகே உள்ள வராங்க இந்த சி மைன்ஸை வேட்டையாடுறதுக்கு அப்படின்னா இது அடுத்த லெவல் எஸ்கலேஷனாக போகும். மைன்ஸை போடாதவன் உண்மையாலுமே மைன்ஸை போட ஆரம்பிப்பான். மறக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட 3 வகையிலுமே கன்வென்ஷனல், எம்டி அண்ட் ராக்கெட் மைன்ஸ்னு சேர்த்து 2000 இருந்து 6000 சி மைன்ஸ் அவங்க வச்சிருக்கிறாங்க ஆக்சுவல் ரிப்போர்ட் படி. அண்ட் அதை போடுறதுக்கான அஷூரா அப்படிங்கிற ஃபாஸ்ட் போட்ஸும் அதிக அளவுக்கு எண்ணிக்கையில் அவங்க வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபாஸ்ட் போட்ஸை வச்சு மட்டும்தான் போட முடியுமா? குட்டி ரக வேகமாக போகக்கூடிய போட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாஸ்ட் போட்ஸ். அதை வச்சு தான் அவங்க போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஹெலிகாப்டர்ஸ்ல இருந்து போடலாம், இல்லை நார்மல் ஒரு ஈரான் மீன்பிடி படகுல இருந்து எங்க வேணாலும் இந்த மைன்ஸ் அவங்களால லே பண்ண முடியும். ஸோ லே பண்ணல, ஆனா இவங்க கவுண்டர் மெஷர் ஆப்ரேஷன் எடுக்கிறாங்கன்னா இது மிகப்பெரிய விபரீதத்தை நோக்கி தள்ளும். அண்ட் மறக்க வேணாம், 20% குளோபல் ஆயில் சப்ளை இந்த இடத்துல தான் இருந்து நகர்ந்துகிட்டு இருக்கு. அண்ட் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அது நகர ஆரம்பிக்குது. இதை மீண்டும் முடிச்சு விடுற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணாங்க, நாங்க போட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்லிட்டாங்கன்னா அவங்க கிரீன் சிக்னலே கொடுத்தாலும் கப்பல்கள் வெளியில வரதுக்கு மிகப்பெரிய தயக்கட்டா காட்டுவாங்க. ஏன்னா எல்லாமே உள்ள இப்ப இருக்கிறது இன்சூரன்ஸ் செய்யப்படாத கப்பல்கள். இவங்க ஏதோ எசக்கு பிசகா பண்றான் அப்படின்னு பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அது மிகப்பெரிய ஒரு சோக் பாயிண்டாக அமையும் உலக நாடுகளுக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையா வேலை செய்ய வேண்டிய நேரம். ஆனா பிரிட்டன் காலை வாரிட்டு நிக்கிறாங்க. அமெரிக்கா இந்த பக்கம் அனுமதி கொடுத்துட்டாங்க, கேர் ஸ்டார்மர் அந்த பக்கம் அனுமதி கொடுத்துட்டாருன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். பட் பிரிட்டன் எப்படி பண்ண முடியும்? அமெரிக்கா ஏன் பண்ண தயங்குறாங்க? அண்ட் ஈரான் என்ன ஆக்சுவலா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கான காணொலியில நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னும் நம்ம சேனல் ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலின் பேஜை போய் பாருங்க, எது மாதிரியான வீடியோஸ் நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போதுமானது. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.